விண்ணொலி டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிங்கன்னா வாசிப்பு என்பது மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. ஆனா வளர்ந்து வர நவீன காலகட்டத்தில் இந்த வாசிப்பு அருகிக்கொண்டே போகுதுன்னு சொல்றதை விட இல்லாம போயிட்டுன்னு சொல்றது உண்மை. அந்த வகையில நம்ம ஒவ்வொருவரும் வாசிப்பு பழக்கத்தை நம்மளை இயலுமான வரைக்கும் அதிகரித்து கொண்டு செல்லணும். அந்த வகையில நான் வாசிக்க ஒரு புத்தகத்தை பத்தி அதனுடைய அனுபவ பகிர்வை உங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அது இந்த காலகட்டத்தின் ஒரு தேவையாகவும் இருக்கு. அது இளைஞர்களோட தொடர்புப்பட்டதாகவும் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்துல பேர் என்னன்னா உலகமயமாக்கலும் முஸ்லிம் இளைஞர்களும். இந்த புத்தகம் ஒரு வேறு மொழியில எழுதப்பட்ட புத்தகம். இதை எழுதினது பேராசிரியர் மலிக் முகமது ஹுசைன். இதை அஜீஸ் லுத்ஃபுல்லா இவர் இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். உலகமயமாக்கலும் முஸ்லிம் இளைஞர்களும். அதாவது இந்த புத்தகத்துக்கான தேவை, இந்த புத்தகத்தை நான் வாசிச்சேன். இந்த புத்தகத்தை முழுமையா வாசிச்சேன். இதுல நிறைய தற்காலத்துக்கு தேவையான அறிவுபூர்வமான விடயங்கள் நிறைய இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த புத்தகத்தை நீங்களும் வாசிக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு புத்தகம். இதை 3 பாகங்களா ஒரே புத்தகத்துல பிரிச்சிருக்காங்க. அது 3 பாகமா பிரிச்சிருக்காரு. அதுல பொருள் விளக்கத்துல அதை ஒரு புத்தகத்தை 3 பாகமா பிரிச்சு அதுல முதலாவது பாகம் உலகமயமாக்கலும் முஸ்லிம் இளைஞர்களும், 2வது பாகம் உலகமயமாக்கலின் உண்மை முகங்கள், 3வது பாகம் கடன் பயங்கரவாதமும் அதற்கான தீர்வு என்ன என்பதுதான். இதுல பாகம் 1ல உலகமயமாக்கலும் முஸ்லிம் இளைஞர்களும். இதுல 15 பிரிவுகளா இந்த உள்ளடக்கத்தை தந்திருக்காங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது உலகமயமாக்கல் தந்தது என்ன, 2வது வெங்காய பக்கோடாவும் வாழைக்காய் பஜ்ஜியும், எல்லாம் அமெரிக்க மயம், பண்பாடுகளுக்கு எதிரான போர் பிரகடனம், அலைகளாகிவிட்ட கல்விக்கூடங்கள், முஸ்லிம் இளைஞர்கள் செய்ய வேண்டியது என்ன, அவர்களின் அசல் இலக்கே வேறு, இது வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா, வளர்ச்சிக்கான மாற்று வழி இருக்கின்றதா, படிப்படியான மற்றும் மாற்று வழிமுறைகள் உண்டு, எளிமையான வாழ்க்கை முறை, நுகர்விய பண்பாட்டிலிருந்து விடுதலை, சமூக ஏற்றத்தாழ்விலிருந்து விடுதலை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம், அறிவு களங்களை கைப்பற்றுவோம். இப்படி முதலாவது பாகத்துல 15 உள்ளடக்கங்கள் காணப்படுது. 2வது பாகத்தை நம்ம நோக்குவோமே ஆனால், 2வது பாகம் உண்மை உலகமயமாக்கலின் உண்மை முகங்கள். அதுல 5 பிரிவுகள் காணப்படுவது, 5 உள்ளடக்கங்கள். அதுல முதலாவது உலகமயமாக்கலின் உண்மை முகங்கள், 2வது உலகமயமாக்கல், 3வது தளமயமாக்கல், 4வது தாராளமயமாக்கல், கடன் பயங்கரவாதமும் தீர்வு என்ன என்பது. அதை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. கடன் பயங்கரவாதமும், குட்டி போடும் கூட்டு வட்டி, வெடிக்க காத்திருக்கும் டைம் பாம், புத்துலகு சமைப்பு. இப்படி இதை 3 பகுதிகளாக பிரிச்சு அதை ஒவ்வொரு பகுதியா உள்ளடக்கி இந்த புத்தகம் அமைய பெற்றிருக்கு. இப்ப நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு சிறப்பம்சத்தை நீங்க உங்களுக்கு செல்றேன். அது செல்றதின் மூலமா உங்களுக்கு இதை வாசிக்கிறதுக்கான ஆர்வம் தூண்டப்படும். நம்ம இதுல முதலாவது பாகத்துல முதலாவது பகுதியில் என்ன இருக்குன்னா, உலகமயமாக்கல் தந்தது என்ன, அதுல என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சுருக்கமா நான் சொல்றேன். மொத்தமா நான் சொன்னேன்டா உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். அப்ப நான் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது உலகமயமாக்கல் தந்தது என்ன, இந்த பகுதியில நம்ம சுருக்கமா அவர் என்ன எழுத்தாளர் உலகமயமாக்கல் தந்தது என்ன, இந்த பகுதியில சுருக்கமா எழுத்தாளர் என்ன செல்ல வாரான்னு சொல்லிட்டீங்கன்னா, உலகமயமாக்கலின் காரணமா நம்மளோட பாரம்பரியங்கள், கலை, கலாச்சாரங்கள் சார்ந்த அனைத்து விடயங்களும் இழக்கப்பட்டு கொண்டு வருகிறது, அருகி கொண்டு வருகிறது என்பதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் அவர் சொல்றார். 2வது பகுதி வெங்காய பக்கோடாவும் வாழைக்காய் பஜ்ஜி. தலைப்பே கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பகுதியில் எழுத்தாளர் என்ன செல்ல வாரான்னா, சிறு வயதுல நம்முடைய மாணவர்கள்ட்ட, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டா, நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும், நான் பெரிய வைத்தியர் ஆகணும், நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா அவங்க வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அவங்களோட ஆசையும் நோக்கமும் என்ன மாதிரி இருக்குன்னா, பணம் சம்பாதிக்கிறதும், ஒரு வீடு வாங்குறதும், ஒரு கார் வாங்குறதும் மட்டும் இருக்கும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குமே ஒழிய, அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஆசைப்பட்டதை இந்த உலகமயமாக்கல் மாத்திருக்கு என்றதை வெங்காய பக்கோடாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் என்ற தலைப்புல மிகவும் சுவாரஸ்யமா சொல்றது. 3வது பகுதியில எழுத்தாளர் என்ன செல்ல வராண்டா, எல்லாம் அமெரிக்க மயம் என்ற அடுத்தது 3வது பகுதி. அதுல எல்லாம் அமெரிக்க மயம். இந்த பகுதியில எழுத்தாளர் என்ன செல்ல வாராண்டா,
இந்த பகுதியில வந்து இஸ்லாம் மார்க்கம், அதாவது இஸ்லாம் மார்க்கம் வந்து பரவினதன் மூலமா வந்து உலகத்தில என்னென்ன பாதிப்புகள், அதாவது தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற என்பதையும் அந்த அமெரிக்க மயம், அதாவது அமெரிக்காவோட கலாச்சாரம் வந்து பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்து என்னென்ன பிரதிகூலங்கள் நடைபெற்றிருக்கின்றதையும் அதையும், அதாவது இஸ்லாம் மார்க்கத்தையும் அமெரிக்காவுடைய கலாச்சார பண்பாடுகளையும் ஒப்பிட்டு அதனோட ஏற்பட்ட பிரதிகூலங்களை வந்துட்டு சொல்றேன். இதுல வந்து பண்பாட்டுக்கு எதிரான போர் பிரகடனம். இந்த பகுதியில வந்துட்டு நம்ம என்னத்தை பார்க்க வரோம்னா, அதாவது ஒரு சமுதாயத்தின் நடத்தை, ஒழுக்கம், உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் வந்து அந்த சமுதாயத்தின் கலை. இந்த உலகமயமாக்கலின் காரணமா வந்துட்டு அதெல்லாம் இல்லாம போகுது, அருகி வருது என்று இந்த பகுதியில் அவர் செல்ல வாரு. இதை வாசிச்சா அதனுடைய ஆழமான அர்த்தம் புரியும். அடுத்தது இந்த பகுதியில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எழுத்தாளர் சொல்ல வர்றாரு. ஒரு எழுத்தாளர் ஜெரீமி புரூக் அவர் என்ன சொல்றாருன்னா, உலகமயமாக்கல் என்பது மற்ற எல்லா பண்பாடுகளுக்கும் எதிரான போர் பிரகடனம் சொல்லி அவர் செல்ல வர்றாரு. அப்ப உலகமயமாக்கல் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கின்றது, எந்த அளவுக்கு கலை கலாச்சார விடயங்கள்ல தாக்கம் செலுத்தியிருக்கிறது என்பதை நம்ம இதனூடாக பார்க்கலாம். எழுத்தாளர் என்ன சொல்ல வாரான்னா, கல்வி ஒரு வியாபாரமாகிவிட்டது. கல்வி என்பது இப்ப அறிவை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுவதற்கு பதிலாக நிறுவனங்களை ஆரம்பித்து ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு விடயமாக இந்த கல்வி மாறிவிட்டது என்று சொல்றாரு. அரச ஆசிரியர்கள் வந்து மாலை நேர வகுப்புகள் ஆரம்பித்து மாணவர்களுக்கு கற்பித்து அதனூடாக பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று இந்த எழுத்தாளர் இந்த பகுதியினூடாக செல்லவார். அடுத்தது 6வது பகுதியில வந்து முஸ்லிம் இளைஞர்கள் செய்ய வேண்டியது என்ன. இப்பதான் இவ்வளவு விஷயங்களையும் சுருக்கமா சொல்லிட்டு அடுத்ததா உலகமயமாக்கல் என்னன்னு சொல்லி தெரியத்தானே வேணும். அதை சொல்லிட்டு அதுக்கு புறவுதான் வந்து நம்மளோட புத்தகத்தில தலைப்புகளை வந்து எழுத்தாளர் நுழையிறார். அதாவது உலகமயமாக்கல் முஸ்லிம் இளைஞர்கள் அந்த புத்தகத்தில தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஊடாக உள்ள ஒரு உள்ளடக்கத்தை வந்து இதில் எழுத்தாளர் சொல்ல வர்றார். அதாவது முஸ்லிம் இளைஞர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற அந்த விடயத்தை அந்த உள்ளடக்கத்தின் மூலமாக இப்ப என்ன செல்ல வரான்னு பார்ப்போம். அடுத்ததா வந்து இதுல முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பண்பாடுகள் இருந்துச்சு. அது வந்து முஸ்லிம்களோட ஆட்சி நாடு மூல, அதாவது முஸ்லிம்களோட ஆட்சி உலகம் பூரா இருக்கிற நேரத்தில் வந்து முஸ்லிம்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் வந்து மேலோங்கி காணப்பட்டது. அதை இந்த எழுத்தாளர் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல வராங்க, இப்ப இஸ்லாமிய மாணவர்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்காங்க. அதாவது அந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியே வராங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து அவங்க இன்னும் பல விடயங்களை தேடி கற்று அறிந்து கொள்ளணுன்றதை இந்த பகுதியினூடாக எழுத்தாளர் செல்ல வர்றாரு. அடுத்த தலைப்பு என்னன்னா, அவர்களின் அசல் இலக்கே வேறு என்ற தலைப்பு. அதாவது அவர்களின் அசல் இலக்கு நீங்க யார சொல்றாருன்னா, அந்த அவர்கள் என்று சொல்லி முஸ்லிம் இளைஞர்கள் தான் சொல்றாங்க. இந்த உலகமயமாக்கப்படுத்தப்பட்ட காலத்துல வந்து முஸ்லிம் இளைஞர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்க போற பாதத்திலே அவங்க வந்து அவங்களோட அசல் நோக்கே வேறு, அவங்களோட அசல் நோக்கம் என்னென்னு சொல்லி இதுல வந்து எழுத்தாளர் தெளிவா குறிப்பிட்டாரு. அப்ப நம்ம அதை வாசிக்கல அவங்களோட அசல் நோக்கம் என்னன்னு சொல்லி தெளிவாக நம்ம. அடுத்தது வந்து எழுத்தாளர் அடுத்த உள்ளடக்கத்தில் எழுத்தாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா இந்த தலைப்பு. இந்த தலைப்பு கீழே எனக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா, தியாவுதீன் சார் ஒரு புக் எழுதிக்காரு. அந்த புக்ல வந்து மிடாஸ் என்கிற மன்னன் அவன் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்க, அந்த கடவுள் வந்து அவருக்கு அந்த வரத்தை கொடுக்க, அவருக்கு அந்த வரத்தை கொடுக்க சரி மிடாஸ் என்ற ஒரு மன்னன், அந்த மன்னன்ட்ட வந்து தேவதை மிடாஸ் என்ற மன்னன், அந்த மன்னன் வந்து தேவதைங்க கிட்ட ஒரு வரம் கேட்கான். அந்த வரத்தை வந்து அந்த தேவதைங்க கொடுக்குது. அந்த வரம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் தொடுறதெல்லாம் தங்கமாகணும். இந்த வரத்தை வாங்கின சந்தோஷத்துல, அதாவது இந்த வரத்தை வாங்கின சந்தோஷத்துல அந்த மன்னன் வாராரு. வந்து என்னத்தை தொட்டாலும் தங்கமா மாறுது. கடைசியில அவர் மகளை தொட்டு அதுவும் தங்கமா மாறி, மகனை தொட்டு அதுவும் தங்கமா மாறி, சாப்பாடு தண்ணி எதை தொட்டாலும் தங்கமா மாறுது. இந்த கதையூடாக, இந்த படிப்பினூடாக மிடாஸின் வரம் அவனுக்கு கிடைச்சதால அவனுக்கு எல்லா வசதியும் கிடைச்சாலும் அத்தியாவசிய தேவையான நீர், உணவு, அடுத்தது அவன் பிள்ளைகள் அவன் அதாவது அன்பு அரவணைக்க முடியாம போற அந்த அதெல்லாம் வந்து அந்த மன்னனுக்கு இல்லாம போகுது. அப்ப இதை என்னத்துக்கு ஒப்பிடுறாங்க, தற்கால உலகமய மக்களுக்கு ஒப்பிடுறாங்க. இது வந்து ஒரு நன்மையா இருந்தாலும் இதால பாரிய அத்தியாவசியமான விடயங்கள் இல்லாம போகுதுன்றதை இங்க வந்துட்டு செல்ல வராங்க. அடுத்த பகுதியில் வந்து வளர்ச்சிக்கான மாற்று வழி இருக்கிறதா, அதான் அடுத்த பகுதி, அடுத்த உள்ளடக்கம். வளர்ச்சிக்கான மாற்று வழி இருக்கிறதாண்டா என்ன வளர்ச்சிக்கான மாற்று வழி இருக்கு? அதாவது இந்த உலகமயமாக்கலும் நமக்கு தேவை. இந்த உலகமயமாக்கலினூடாக முஸ்லிம் இளைஞர்கள் வந்து இந்த உலகமயமாக்கலை நல்ல விதமா பயன்படுத்தி அதை வளர்ச்சிக்காக இட்டு செல்லக்கூடிய மாற்று வழி இருக்கிறதாண்டு
நம்மகிட்ட கேள்வியா கேட்டு அதுக்கு பதில் எழுத்தாளர் செல்றாரு. இந்த பகுதியை நம்ம விளக்கமா வாசிக்கணும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடயங்களை தெளிவா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்த தலைப்பு 10வது தலைப்பு. 10வது தலைப்புல வந்து படிப்படியான மாற்று வழிமுறைகள். அதாவது இந்த உலகமயமாக்கலின் ஊடாக ஏற்படக்கூடிய பிரதிகூலங்களை வந்து அனுகூலமா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம், எடுத்தோம் ஒன்றையும் செய்யலாம். முகமது நபி அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புறதுக்காக வந்து படிப்படியா எப்படி முயற்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த உலகமயமாக்கலை வந்து நன்மையா மாத்துறதுக்காக முஸ்லீம் இளைஞர்கள் என்னென்ன செய்யணும் என்றதை படிப்படியா எப்படி செய்யணும் என்று இதை தெளிவா வலியுறுத்தி இந்த 10வது உள்ளடக்கத்தில் குறிப்பிடப்பட்டு அடுத்த பகுதிகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேல நான் நேரத்தோடு குறிப்பிட்ட தலைப்பிற்கு தானே, அதாவது படிப்படியான மாற்று வழிமுறைகள். அந்த மாற்று வழிமுறைகள் என்ன அதை வந்து எழுத்தாளர் 5 வகுத்து அதுக்குள்ள நிறைய விடயங்களை உள்ளடக்கி மீதி இருக்கிற அந்த 5 தலைப்புகளை மறுசல் இருக்கிற அதுல வந்துட்டு எளிமையான வாழ்க்கை முறையை கையாளுதல், நுகர்வியல் பண்பாட்டிலிருந்து விடுதலை, சமூக இயக்கத்தாளிலிருந்து விடுதலை, சுற்றுப்புற சூழலில் கவனம், அறிவுக்களங்களை பாதுகாத்தல், இப்படி அந்த மீதம் 5 தலைப்புகளையும் படிப்படியான மாற்று வழிகளாக சொல்லி இந்த 1வது பாகத்தை முடிச்சிருக்கிறது. இந்த பாகத்தை நம்ம தெளிவாக வாசிக்கிறதின் ஊடாக முஸ்லிம் இளைஞர்களுக்கும் உலகமயமாக்கலுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குங்கிறதையும் முஸ்லிம் இளைஞர்கள் வந்து உலகமயமாக்கலை வந்து எப்படி சாதகமா பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும், அடுத்தது இப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறக்கூடிய புத்தகமா இந்த உலகமயமாக்கல் முஸ்லிம் இளைஞர் புத்தகமும் இருக்கு. இப்ப நம்ம அடுத்ததை வந்து 2வது பாகத்தை பார்ப்போம். 2வது பாகத்துல வந்து உலகமயமாக்கலின் 2வது பாகத்துல வந்து உலகமயமாக்கலின் உண்மை முகங்கள். அதுல வந்து 5 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா நான் சொன்னேன். அதுல வந்து அந்த 5 விடயங்களையும் மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். உலகமயமாக்கலின் உண்மை முகங்கள், உலகமயமாக்கல், தளமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். இது வந்து ஒவ்வொரு பிரிவா குறிப்பிட்டு அப்படின்னா என்ன என்றதை இங்கே தெளிவாக கிடைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பகுதியை வாசிக்கிறதுனூடாக இது இந்த மயமாக்கல் என்று சொல்லி குறிப்பிடப்படுற விடயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து கடன் பயங்கரவாதம் தீர்வு என்ன, இதுதான் வந்து மிக இன்றைய காலகட்டத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு தலைப்பாக காணப்படுது. இதைத்தான் அவர் 3வது பாகமா பிரிச்சு அதுல 3 விடயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதுல வந்து கடன் பயங்கரவாதமும் குட்டி போடும் கூட்டு வட்டியும். இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி என்பது ஹராம், ஆனா இங்க குட்டி போடும் கூட்டு வட்டின்னு சொல்லி அந்த தலைப்பை வரையறுத்து அந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிறது நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து வெடிக்க காத்திருக்கும் டைம் பாம். தலைப்பை கேட்கும் போதே ஒரு சுவாரஸ்யம் அருகி இந்த தலைப்பினூடாக அவர் என்ன செல்ல வாராங்கன்னா, அதாவது உலக வங்கிகள்கிட்ட வந்து வாங்கப்பட்ட கடன், உலக வங்கியால் கொடுக்கப்பட்ட கடன், உலக நாடுகள் வாங்கின கடன், இதனூடாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதனூடாக அந்த கடன் வாங்கின நாட்டு மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கி அது எப்படி அவங்களோட தாக்கம் செலுத்தும் சொல்லி சொல்றாரு. இறுதியா என்னன்னா புத்துணவு சமைப்போம். அதாவது புத்துணவு சமைப்போம் என்பது வந்து இந்த தலைப்பில் என்ன செல்ல வாராங்கன்னா, இப்ப உலகமயமாக்கல் முஸ்லீம் இளைஞர்களும் இந்த புத்தகத்துல தலைப்பு, அதாவது இப்ப முஸ்லீம் இளைஞர்களை வைத்துக் கொண்டு இந்த உலகமயமாக்கலை எவ்வாறு நன்மையான விடயங்களா மாற்றி இந்த உலகமயமாக்கலில் இருந்து அனுகூலத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வது என்பதை தெளிவாக கூறி இந்த புத்தகத்தை முடிக்கிறது. ஆகவே இந்த புத்தகம் வந்து என்ன பிரச்சனைடா, இந்த நூல்ல வந்து அரசியல் அறிக்கட்டும், பொருளாதாரம் அறிக்கட்டும், சமூகம் அறிக்கட்டும், கடன் அறிக்கட்டும், இந்த உலகத்துல உள்ளடக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குரிய பொறுப்பையும் வந்து இந்த நூலாசிரியர் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மீது செலுத்துவது, இந்த பொறுப்பை முஸ்லிம் இளைஞர்கள் மீது சாட்டுவதுதான் மிக சுவாரஸ்யமான ஒரு விடயம். எனவே இந்த புத்தகத்தை வாசிப்பதனூடாக உலகமயமாக்கல் என்றால் என்ன, உலகமயமாக்கலை முஸ்லிம் இளைஞர்கள் எவ்வாறு எதிர்கொள்வது, உலகமயமாக்கலினூடாக முஸ்லிம் இளைஞர்களுக்கு உள்ள பொறுப்பு என்ன, அதனை எவ்வாறு நாம் சரிவர நிறைவேற்றுவது என்பது தொடர்பான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த புத்தகத்தை அனைவரும் வாசித்து உலகமயமாக்கல் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது மாதிரி அறிவு சார்ந்த விடயங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட விண்ணொலி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சையத் கனி அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.